அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாய் அம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு வக்கர பயிற்சி பற்றி பார்த்துருக்கோம். வருகின்ற குரு வக்கர பயிற்சி எந்தெந்த ராசிகளுக்கு நல்லது பண்ணுது அப்படின்றத பற்றி பார்த்துருக்கலாம். பொதுவாக வக்கர பயிற்சியில் சில கிரகங்கள் தன் இயல்புக்கு மாறான விஷயங்களை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கும் பொழுது சுப பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தன் இயல்புக்கு மாறா இருந்தால் அசுப பலனை தானே கொடுக்கும் அப்படின்னா, ஆமாம் அசுப பலனை தான் கொடுக்கும். ஆனால் இப்போ குரு இருக்கிற இடம் சரியில்லாத இடம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக தன்னுடைய குணத்திற்கு எதிரான வேலைகளை செஞ்சு, தான் அமர்ந்த ஆதிபத்தியத்திற்கு எதிரான வேலைகளை செஞ்சு நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் தான் எப்பவுமே வக்கரம் அடைகிறது சிறப்பு அப்படின்னாலும் கூட இப்போ குரு பகவான் வக்கரம் அடைகிற விஷயமும் சிறப்பு தான். இப்போ இந்த வக்கர பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா, 9/10/2024 இருந்து 4/2/2025 வரலும் இந்த குரு வக்கர பயிற்சி இருக்கு. ஏறக்குறைய 4 மாதங்கள் குரு வக்கர பயிற்சியில் இருக்கிறாரு. இந்த குரு வக்கர பயிற்சி அனைத்து ராசிகளுக்குமே ஒரு வகையில் நல்ல விஷயங்களை தந்துட்டு போயிடுது. இதெல்லாம் நாம் இருக்க வேண்டியது கவனம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வருகின்ற குரு வக்கர பயிற்சி கன்னி ராசிக்கு என்னெல்லாம் தரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ குரு அமர்ந்திருக்கிற இடத்துலேருந்து இவ்வளவு நாள் இவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே கன்னி ராசிக்காரர்கள் அனைவரையும் நம்பக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்பி நம்பி ஏமாந்துக்கிட்டே இருப்பாங்க. இவர்களுக்கு எதிரிகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 6ஆம் இடத்திற்கு சொந்தமாக வரும் கன்னிராசி. அப்போ இவர்களுக்கு தேவையில்லாத எதிரிகள் எப்பவுமே அதிகமாக இருப்பாங்க. இவர் யார் என்னன்னு இன்னும் கண்டுபிடிக்கிறது இவர்களுக்கு நண்பர்களும் எதிரிகளா மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படிங்கலாம். ஏன்னா இவர்களுடைய நிலையை தான் அதிக பேரை நம்புவாங்க, அதிகமாக ஏமாறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய புத்தி கூர்மை அதிகமாக இருந்தாலும் கூட தன்னுடைய நண்பர்கள் விஷயத்திலும் பழக்க வழக்கங்களிலும் ஏமாந்து போவதில் அதிகமான ராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு 9ஆம் இடத்துக்கு வந்தார். ஓடி போனவனுக்கு 9ல் குரு வந்தார் ராஜா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இப்போ குரு வந்ததுலேருந்து இவர் ராஜாலாம் இல்லை அப்படிங்கிற நிலையில தான் இருந்தது. இங்கே வந்தோடனே பாக்கியத்தை கெடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவர் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லலாம். பாதகாதிபதி போய் 9ல் அமரும் பொழுது இவருக்கு நேர் எதிரான பலனை தான் தருவார் அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய இடங்கள் அமரும் பொழுது இது நண்பர் வீடாக இருந்தாலும் பாதகாதிபதி இங்கு அமரும் பொழுது பாதகத்தை தான் அதிகப்படியாக செஞ்சார். 9ஆம் இடத்துல இருந்து ராசியுமே பார்க்கறதுனால ரொம்ப கடுமையான சுமைகளையும் துன்பத்தையும் அனுபவித்தவர்கள் கன்னிராசிக்காரர்களும் சேருவாங்க. அப்படிங்கிறதுனால இப்போ இந்த குரு வக்கர பயிற்சி நல்லதை தருமா, தொழிலில் சிறப்பை தருமா, வேலையில் சிறப்பை தருமா, தன் சுகம் சார்ந்த விஷயங்களில் சிறப்பை தருமா அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பை தரும். வாங்க நம்ம பார்க்கலாம் என்னென்ன சிறப்புகள்னு பார்க்கலாம். இவருடைய 5ஆம் பார்வையால் பார்க்கறனால இவர்கள் இவ்வளவு நாள் விருப்பப்பட்ட விஷயங்கள், ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 5ஆம் பார்வைக்கு வளர்ச்சி என்கின்ற ஒரு குணமும் உண்டு. அப்போ இவ்வளவு நாள் வளர்ச்சி இல்லாமல் இருந்தீங்களா, கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப வளர்ச்சி மேன்மை அடையும். வேலை தேடிட்டு இருந்தீங்களா, கண்டிப்பாக வேலை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். படிப்புக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற ஊதியம் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களா, கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே 9ஆம் இடத்துல இருந்து இப்போ ராசியை பார்க்கறது மிகச்சிறந்த ஒரு யோகம், நல்ல ஒரு பாக்கிய பலனை அனுபவிக்க காத்திருக்கும் ராசிகளில் கன்னிராசி மிக முக்கியமான ராசி அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக அவர் பார்க்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 3ஆம் இடம். 3ஆம் இடம் என்கின்ற வெற்றி ஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக இவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய அனைத்து விஷயங்களும் முயற்சிகளும் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்கள் இதுவரை தொழிலில் எடுத்து வந்த அனைத்து முயற்சிகளும் பெரிய அளவில் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த சுப காரியங்கள், வீடு கட்டுவதற்கு எதிர்பார்த்திருந்தாலும் சரி, வண்டி வாங்குவதற்கு எதிர்பார்த்திருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள் இந்த 4 மாதங்களில் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாம். அதனால நல்ல விஷயங்கள் தான். அடுத்ததாக பார்த்தோம்னா 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு வக்கரம் அடைந்து பார்க்கும் பொழுது கன்னிராசிக்கு அளப்பரியாத நன்மைகளை தர காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இவர் 5ஆம் பார்வையால் ராசியும் பார்க்குறாரு, தன்னுடைய 9ஆம் பார்வையால் 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இவர் எங்கிருந்து பார்க்குறாரு அப்படிங்கிறது தான் விசேஷமே இதில்.
9ஆம் இடத்துல இருந்து பார்க்குறாரு. அப்போ அனைத்து பாக்கியங்களும் அனுபவிக்க தயாரான ஒரு ராசி அப்படின்னு பார்த்தோம்னா கன்னி ராசி தான். எவ்வளவு நாள் பட்டு வந்த கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு யோகத்தை தரக்கூடிய குரு வக்கர பயிற்சியாகவே இந்த பயிற்சி இவர்களுக்கு அமைந்துவிடும் அப்படின்னா அது மிகை அல்ல அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாகவே புதன் பகவான் வருவார். அதனால் 9ஆம் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது தொழில் சிறக்கும், இவருடைய தந்தை வழி உறவுகள் சிறக்கும், தந்தை வழி சொத்துக்களில் சிறப்படையும் அப்படின்னு சொல்லலாம். ராசிவே பார்க்கறதுனால இதுவரை இருந்து வந்த வம்பு வழக்குகள் நீங்கும், நினைத்த வேலைகள் கிடைக்கும், வேலையில் இருந்து வந்த தடைகள் நீங்கும், தான் எதிர்பார்த்த கூலி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு வக்கர பயிற்சி. இவருக்கு அதிகமாக நன்மைகளை செய்யக்கூடிய சனி பகவான் கூட இப்போ சரியான இடத்துல இல்லை அப்படிங்கிற நிலைகளில் தான் இருந்தார். ஏன்னா 6ஆம் இடத்துல இருந்தார். ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்துமே பெரிய லெவலில் சிறப்பை இவருக்கு கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இப்போ இன்னொரு இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குரு வக்கரம் அடைஞ்சு இருக்கிறாரு. சனி பகவானும் வக்கரம் அடைஞ்சு குருவோடைய நட்சத்திரத்தில் தான் பயணிக்கிறார். அந்த வகையில் பார்க்கும்பொழுது 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்பொழுது மிக சிறப்பான விஷயங்கள் தான். கடனை கட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருவார். எதிரிகள் ஒதுங்கி போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 12ஆம் இடத்தையே பார்ப்பார். விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. அயன சயன போகம் என்கின்ற விரயஸ்தானத்தை பார்க்கும் பொழுது இதுவரை இருந்து வந்த விரயங்கள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏன்னா சனி பகவானும் இப்போ வக்கர நிலைகளில் தான் இருக்கிறாரு. குரு பகவான் வக்கரம் அடைஞ்சு ஒரு மாதத்துக்குள்ள சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. இந்த காலகட்டங்கள் வரையிலும் நல்ல ஒரு அமைப்புகளை தான் ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடம் என்கின்ற வெற்றி ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது எதிரிகளுடைய தொல்லைகள் அதிகமாக தான் இருந்தது. எடுக்கிற முயற்சிகள் அனைத்துமே வீண் அப்படிங்கிற காலகட்டங்களில் இருந்தது. ஆனால் இப்போ குரு வக்கர பயிற்சியோடு சேர்ந்து அந்த இடங்களை பார்க்கும் பொழுது அனைத்திலும் வெற்றி, எதிரிகளிடமும் வெற்றி, வம்பு வழக்குகளிடம் இருந்தும் வெற்றி அப்படிங்கிற சூழல் தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுவரை எதற்காகவாவது நீங்கள் வழக்கு தொடுக்க காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும், வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். கடன் தீரக்கூடிய காலம்னு சொல்லலாம். பொதுவாகவே சனி பகவானும் குரு பகவானும் வக்கிரமடைந்த இந்த காலகட்டங்கள் கன்னிராசிக்கு மிக அருமையான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். இதில் கன்னிராசிக்காரர்கள் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்குதான்னு பாருங்கள். அது எப்படின்னு ஆய்வு பண்ணிக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் பெரிய வெற்றியை பெறக்கூடிய காலகட்டங்கள். உங்களுடைய தசாபுத்தியில் ஏதாவது தவறு இருக்கா, உங்களுக்கு தடையை தரக்கூடிய தசாபுத்தியான்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை அடையலாம். உங்களுடைய ராசிநாதன் போகக்கூடிய இடங்களும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் நல்ல சிறப்பான இடங்களுக்கு தான் பயணிக்கிறாரு. இவர் ராசியிலிருந்து தான் பயணிக்கிறார். இந்த வக்கர பயிற்சி காலகட்டங்களில் ராசியிலிருந்தே பயணிக்கிறாரு. அடுத்ததாக பார்த்தோம்னா துலாம் வீட்டுக்கு போகிறாரு. துலாம் ராசி இவருக்கு நண்பர் தான், அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய இடம் தான். அதனால் இங்கு வரும் பொழுது குடும்ப விஷயத்துக்கு தேவையான தனவரவுகள் தாராளமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோம்னா 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. இந்த இடம் தான் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் பகவானை மிக கடுமையான பகைக்கிற தான் புதன் பகவான் பார்ப்பாரு. அதனால இந்த தசையோ புத்தியோ நடந்ததுன்னா ரொம்ப கன்னிராசிக்காரர்கள் கவனமாக இருந்தால் மட்டும்தான் வெற்றியை அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. குரு பகவானுடைய வீடு தான். குரு பகவான் இப்போ வக்கரம் அடைஞ்சு இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். அதனால் இந்த இடங்களில் பயணிக்கிற காலகட்டங்கள் நல்ல ஒரு வாய்ப்புகளை தான் அமைச்சு கொடுக்கும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடம் எது அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் விருச்சிக ராசி மேலே போகும்போது ரொம்ப கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரு வக்கர பயிற்சியும் சனி வக்கர பயிற்சியும். தொடர்ந்து நமது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதகத்தில் ஏதேனும் சந்தேகம் இருந்ததுன்னா நமது கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுடைய சந்தேகத்துக்கு நாங்கள் பதில் தர காத்திருக்கிறோம். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.